வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷீட்ஸ் எப்படி காப்பி பண்ணிக்கிறது. எப்படின்னா நம்ம நார்மலாக டேட்டா வேணும்னா Ctrl+C கொடுத்து நம்ம காப்பி பண்ணிப்போம். அதே மாதிரி இப்போ இந்த ஷீட்டே எனக்கு வேணும், நான் உள்ளே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 ஆப்ஷனில் பண்ணலாம். ஒன்று எப்படின்னா, எந்த ஷீட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த புக்குள்ளே சேவ் பண்ணணுமா, இல்லை நிறைய புக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு புக்கு இந்த சேவ் பண்ணணும், வேறு ஒர்க் புக் ஷீட்டில் இந்த ஷீட்டை வேறு ஒர்க் புக்கில் சேவ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஷீட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதே தான் வேணும்னா அதே ஷீட்டில் வச்சுட்டு இதில் ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நான் நிறைய ஷீட் இருக்குது, கடைசியாக இந்த போய் மூவ் பண்ணணுமா, அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஷீட்டு எந்த ஷீட்டுக்கு முன்னாடி இந்த ஷீட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ மூவ் டு எண்டே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் மூவ் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மூவ் ஆகிடும். அது இந்த ஷீட்டு கடைசியாக மூவ் ஆகிடும். அப்படி இல்லாமல் கிரியேட் ஏ காப்பின்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா இந்த ஷீட்டே இன்னொன்று காப்பி ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட் 5 ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, ஷீட் 5 2ன்னு வந்துருச்சு. இதை நான் நியூ ஷீட்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு மெத்தட், நார்மல் மெத்தட். அப்படி இல்லாமல் சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னா, இப்போ இந்த நியூ ஷீட்டை நான் இன்னொரு டைம் காப்பி பண்ணுறேன் அப்படின்னா இந்த நியூ ஷீட்டை அப்படியே அந்த எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கனாவே எங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்துடும். அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே விட்டுட்டிங்கனாவே அது அப்படியே காப்பி ஆகிடும். சிம்பிளாக உங்களுக்கு எத்தனை தடவை காப்பி பண்ணாலும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி சைடில் மூவ் பண்ணிங்கன்னா போதும், காப்பி ஆகிடும். அதை ரீநேம் பண்ணுறதுக்கு அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் ஆகிடும். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி ஹவு டுன்னு தோன்ற எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.